எம்ஆர்ஐக்கும் சிடிக்கும் என்ன வித்தியாசம்? எப்போ எம்ஆர்ஐ எடுக்கணும், எப்போ சிடி ஸ்கேன் எடுக்கணும்? சிடி எதுக்கு எடுக்கணும்? எம்ஆர்ஐயே டைரக்டா எடுத்துடலாமா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு பதில் பார்க்கலாம். நான் டாக்டர் சதீஷ், உங்க நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். சிடி ஸ்கேன்ன்றது எக்ஸ்ரே உடைய தொகுப்பு தான் சிடி ஸ்கேன். நிறைய எக்ஸ்ரேஸ் எடுத்து அதை கம்ப்யூட்டர் மூலமா டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குற இமேஜ் தான் சிடி ஸ்கேன். அதே எம்ஆர்ஐன்றது மேக்னெட் மூலமா உங்க உடம்புக்குள்ள இருக்க தண்ணியில இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரானை ஸ்டிமுலேட் பண்ணி அதுல வர இன்ஃபர்மேஷனை வச்சு இமேஜிங் பண்றது தான் எம்ஆர்ஐ. ஸோ எம்ஆர்ஐன்றது ரொம்ப மைன்யூட்டான டீடைல்ஸ் பார்க்கலாம். மூளைக்குள்ள இருக்க ரத்த குழாய்கள் எல்லாத்தையுமே எம்ஆர்ஐ மூலமா பார்க்க முடியும். அடிபட்டதுன்னா சிடி ஸ்கேன் தான் பெஸ்ட். ஏன்னா அதுல நம்ம போனும் பார்க்கலாம், ரத்த கசிவும் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம மூளைக்குள்ள பிபி அதிகமாகி ரத்த கசிவு ஏற்பட்டாலும் சிடி ஸ்கேன்லயே அது தெரிய வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிடி ஸ்கேன் எடுக்கலாம். பிரெக்னென்ட் விமனுக்கு சிடி ஸ்கேன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதுல ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்குது. அது மட்டும் இல்லாம ரொம்ப அடிக்கடி சிடி ஸ்கேன் எடுத்தாலும் புற்றுநோய் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்கு. எம்ஆர்ஐல இந்த மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம மைன்யூட்டான டீடைல்ஸ் பார்க்கலாம். சிடி எடுக்கணுமா எம்ஆர்ஐ எடுக்கணுமா அப்படின்றது உங்க பிரச்சனையை பொறுத்து தான் இருக்குது. அதனால அதை பத்தி நீங்க யோசிக்காதீங்க, உங்க டாக்டர்ஸ் யோசிச்சுப்பாங்க.